நோய்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் அவற்றில் உள்ள நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிராமங்களில் விறகுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம். ஒடியன் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரு மர வகை தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒடியன் மரத்தை பொறுத்தவரையில் இதோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. ஒடித்து வைத்தால் வருவது தான் ஒடியன் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மரத்துடைய ஒரு கிளையை ஒடித்து ஒரு இடத்துல புதைச்சி வச்சிட்டோம்னா அந்த இடத்துலேருந்து அந்த மரம் அப்படியே வளர ஆரம்பிக்கும். முன்ன காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிராமங்களில் நெல் இந்த மாதிரி பயிரிடும்போது அதற்கு அந்த நெல்லை அறுவடை செய்த பிறகு ஒரு இடத்துல குவிச்சு வச்சுருப்பாங்க. அந்த இடத்தை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த ஒடியன் மரங்களை நிறைய நட்டு வைத்திருப்பார்கள். இந்த ஒடியன் மரத்துடைய ரொம்ப விரிந்து வளரக்கூடிய மரமாக இருக்கிறதுனால அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிழல், அதற்காக இதை இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் சாலை ஓரங்களில் இந்த மரத்தை நம்ம பார்க்க முடியும். மிக அழகான வெண்மை கலந்த ஊதா கலருள்ள ஒரு பூக்களை இது கொண்டிருக்கும். இந்த ஒடியன் மரத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. நீரிழிவு நோய் நம்ம சொல்லும்போது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்து, உடலுடைய உயிர் நாடிச்சத்து உடலை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் தான். நீரிழிவு நோயில் கடைசி வகை தான் இந்த மதுமேகம் சொல்லக்கூடிய அந்த ஒரு நீரிழிவு நோய். இந்த நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடல் உருக ஆரம்பிக்கும். அதாவது உடல் எடை கடுமையான அளவு குறைய ஆரம்பிக்கும். உடலில் கடுமையான பலவீனம் ஏற்பட ஆரம்பிக்கும். முகம் அதோடைய பொலிவை இழக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இந்த ஒடியன் மரத்துடைய மரப்பட்டையை எடுத்து அதை தண்ணீரில் இட்டு கஷாயமாக காய்த்து அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்றது கொடுக்கின்ற வழக்கம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பாரம்பரிய மருத்துவ நூல்களில் மருத்துவர்களிடையே ரொம்ப பிரசித்தமான ஒன்றாக இருக்கிறது. சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நிறைய நடந்து வருகிறது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, நீரிழிவு நோயா, உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின் அளவு குறைகின்றதா, மருந்துகள் உணவு கட்டுப்பாடுக்கு பிறகும் உடலில் சர்க்கரை அளவு குறைவாக இல்லாமல் இருக்கிறதா, உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிலேருந்து இன்சுலின் ஊசியை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்சுலின் ஊசி போடும்போது என்ன ஆகுதுன்னா சிறிது சிறிதாக உடலில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான இன்சுலின் அப்சார்ப் பண்ணுகின்ற, அதாவது உடலுடன் சேர்ந்து வேலை செய்கின்ற அந்த சக்தி குறைய ஆரம்பித்து ஆன்டிபாடிஸ் உருவாக ஆரம்பித்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக மாறிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இன்சுலின் ஊசி போட்டால் கூட உடலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை செல்கள் அந்த ஒரு மருந்தை சுற்றி செயல்பட்டு அதை உடலை சேர விடாமல் செய்து வெளியேற்றி விடுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா மிக கடுமையான சர்க்கரை அளவு அதிகமாகி நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒடியன் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய, குறிப்பாக இந்த மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலப்பொருள் இந்த ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயாபெட்டிக் மெலிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நோய்க்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு இது சம்பந்தப்பட்டு வருகின்ற ஒரு ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 60% வரை இந்த ஒரு மூலக்கூறு உடலுக்குள் செலுத்தப்படும் போது இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை குறைக்க உதவுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பல ஆயிரம் வருடத்திற்கு முன்பே பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய மருத்துவ நூல்களில் இந்த ஒடியன் மரத்தை பற்றி, குறிப்பாக நீரிழிவு நோயுடைய மிக அதிகமான பக்க விளைவுகளை கொண்டிருக்கக்கூடிய மதுமேக நோயின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு இந்த ஒடியன் மரம் மிக சிறப்பான ஒரு மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, அதிகபட்சமாக சர்க்கரை ஏற்படும் போது நம்ம உடலில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, உடல் முழுவதும் ஏற்படுகின்ற கடுமையான அரிப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு உடலில் உடல் முழுவதும் கருமையாக மாறிவிட்டது, எனக்கு உடலில் எப்போதுமே அரிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிம்பாங்க. அரிப்புக்குள்ள மருந்துகள் என்ன அவங்க பூசினாலும் உள்ளே சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அது வேலை செய்யாமலே இருக்கும்.
அதன் பிறகு போய் சர்க்கரையோட அளவை பரிசோதித்தாலே அதில் தெரியும் வந்து கடுமையான அளவு சர்க்கரை உயர்ந்திருக்கிறது அப்படின்னு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சர்க்கரைக்குள்ள மருந்துகளையோ அல்லது உணவுகளையோ உண்டாலும் கூட திடீர்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து அந்த அரிப்பில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இல்லாதது போலையும், தோள்களில் கருமை நிறமாக மாறி இருப்பது போலவும், ரொம்ப குறிப்பாக வந்து அவர்களுடைய முக மற்றும் உடல் பொலிவு இல்லாதது போலவும் ஒரு தோற்றம் இருக்கும். இது சர்க்கரை நோயுடைய ஆரம்ப நிலையிலேயே பார்க்காமல் இருந்ததனால் ஆரம்பத்தில் ஏற்படுகின்ற பக்க விளைவு. இதற்கு பார்த்திங்கன்னா இந்த ஒடியன் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. அந்த ஒடியன் மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய், பதப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த எண்ணெயை அந்த அரிப்பு ஏற்படுகின்ற இடத்திலேயோ அல்லது உடலெல்லாம் அரிப்பு இருந்ததுன்னா கழுத்துக்கு கீழே உடல் முழுவதும் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு விஷயமோ, இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த நீரிழிவு நோயினால் ஏற்பட்ட டிஷ்யூ டேமேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் வந்து மறைந்து இயற்கையான முறையிலேயே நீரிழிவு நோய் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்ல, நீரிழிவு நோயுடைய இந்த பக்க விளைவு மிக பெரிய அளவில் மாறுபடுவதையும் நம்ம பார்க்கலாம். அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ரொம்ப குறிப்பாக இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய், 20 வயது, 22 வயது, 15 வயதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேர் துரதிர்ஷ்டவசமாக இந்த நீரிழிவு நோய் உள்ளாக்கப்படுறாங்க. அந்த நீரிழிவு நோய் ஏற்படும் போது அவங்க அதுக்கு எந்த வகையான மருத்துவ முறைகளை உபயோகப்படுத்தினாலும் பக்க விளைவுகள் அப்படிங்கிறது 32 வயது 35 வயதிலேயே ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுவும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஏற்படக்கூடிய அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள். குறிப்பாக ஆண்களுக்கு வந்து எழுச்சி இல்லாமல் இருப்பது, அதே போல் அவர்களுடைய உயிரணுக்களுடைய திறன் குறைவது, பெண்களுக்கு அதே போல் கருமுட்டையோட வளர்ச்சி விகிதம் குறைவாக இருப்பது போன்ற கோளாறுகள். இதற்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒடியன் மரத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த நெய் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. நிறைய பாரம்பரிய மருத்துவ நூல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒடியன் மரத்தை வந்து அதில் இந்த மரப்பட்டையிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய நெய்யை 40 நாட்கள் காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்ல, அந்த நீரிழிவு நோயுடைய மிக முக்கியமான உபதிரவமான பக்க விளைவான இந்த ஒரு இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு இது சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் கூட நடந்து வருகிறது. ஏன்னா நீரிழிவு நோயை விட அதை உண்டாக்கும் பக்க விளைவுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. எனவே நேயர்களே, இந்த ஒடியன் மரத்தை பொறுத்தவரையிலும் இது இயற்கை நீரிழிவு நோயாளிகளுக்கு மற்றும் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை தடுப்பதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி சரியான அளவு நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.